நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தால் இது உங்களோட ரீடிங். அடுத்த 7 நாளைக்கு இது பொருந்தும். கடந்த காலத்துலேருந்தோ இல்லைனா நிகழ்காலத்துலேயோ வேணும்னே நம்மளை சீண்டணும்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களை கிளறணும், கோவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்படி வரவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்குள்ள நிறைய டீப்பர் வூண்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள காயங்கள் இருக்கும். அந்த காயங்களை நம்ம பெரும்பான்மையை அப்படியே விட்டுருவோம், ஒன்றுமே பண்ண மாட்டோம், சரி அது பாட்டில் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளறும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எமோஷ்னல் அவுட் பர்ஸ்ட் ஒன்று யூஸ்வலாக ஆகும். அந்த விஷயங்கள் வெளியில் வரணும், அதுக்காக தான் இந்த மாதிரி நடக்குது. ஹீலிங்காக தான் இது நடக்குது. ஹீலிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் பெரும்பான்மையாக நம்ம வந்து உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்போம். அந்த விஷயங்கள் வெளியில் வந்து அது ஹீல் ஆகி அதை கொஞ்சம் வந்து நம்ம கடவுள்கிட்ட சரணாகதி பண்ணணும். அந்த விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி நடக்க போதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேண்டியது பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. தேங்க்யூ.